வாங்க இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கலான விஷயத்த எடுத்து அத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். நாம பார்க்க போறது எலான் மஸ்கோட அந்த ட்ரில்லியன் டாலர் டீல் பத்தி தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெஸ்லா ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு முக்கியமான முடிவெடுத்தாங்க. அது என்னன்னா, எலான் மஸ்குக்கு கிட்டத்தட்ட $1 ட்ரில்லியன் மதிப்புள்ள சம்பள திட்டத்துக்கு ஓகே சொல்லிருக்காங்க. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். ஒண்ணுக்கு பக்கத்துல 12 சைபர் போட்டா வர்ற நம்பர். இது சாதாரணமான சம்பளம் இல்ல. கார்ப்பரேட் வரலாற்றிலேயே ஒரு சிஇஓவுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பேக்கேஜ் இதுதான். ஆனா இதை எல்லாரும் கொண்டாடல. சிலர் இதை ஒரு மாபெரும் தொலைநோக்கு பார்வைங்கிறாங்க. ஆனா இன்னும் சிலர் இது ஒரு பெரிய பேராபத்துக்கான தொடக்கம்னு எச்சரிக்கிறாங்க. வாங்க இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை கொஞ்சம் ஆழமா அலசி பார்ப்போம். இது உண்மையிலே ஒரு துணிச்சதான தொலைநோக்கு பார்வையா இல்ல ஒரு நிர்வாக கொடுங்கனவா? இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல இந்த பேக்கேஜ்ல அப்படி என்னதான் இருக்கு, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இது மாசம் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வர்ற சம்பளம் மாதிரி இல்ல. இது ஒரு பெரிய சேலஞ்ச். எலான் மஸ்க் அடுத்த 10 வருஷத்துல டெஸ்லாவை நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துக்கு கொண்டு போனா மட்டும்தான் இந்த பணம் அவருக்கு கிடைக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, கம்பெனி ஜெயிச்சா மஸ்க் ஜெயிப்பாரு. இந்த முழு பணத்தையும் வாங்குறதுக்கு மஸ்க் 4 இமயமலை மாதிரி டார்கெட்டை முடிக்கணும். டெஸ்லாவோட மார்க்கெட் வேல்யூவை $8.5 ட்ரில்லியன் மாத்தணும். வருஷத்துக்கு 20 மில்லியன் கார்களை டெலிவரி பண்ணணும். 1 மில்லியன் ரோபோ டாக்ஸிகளை ஓட விடணும். அப்புறம் $400 பில்லியன் லாபம் பார்க்கணும். இதுல ஒன்னொன்னுமே தனித்தனியா பார்த்தாலே மலைக்கு வைக்கிற விஷயங்கள். ஒருவேளை அவரை இந்த எல்லா டார்கெட்டையும் முடிச்சிட்டா, டெஸ்லா கம்பெனியோட மொத்த பங்குகள்ல கிட்டத்தட்ட கால்வாசி, அதாவது 25% அவர் கைக்கு வந்துரும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, டெஸ்லாவோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற சக்தி, முழுமையான கண்ட்ரோல் அவர் கையில தான் இருக்கும். அப்போ டெஸ்லாவோட போர்டு எதுக்காக இவ்ளோ பெரிய ஒரு டீலை முன்வைக்கணும்? டெஸ்லா போர்டு என்ன சொல்லுதுன்னா, டெஸ்லா இனிமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ்னு அடுத்த கட்டத்துக்கு போகுது. இந்த கனவை நனவாக்க எலான் மஸ்க் கம்பெனிலிருந்தே ஆகணும். அவரை தக்க வைக்கிறதுக்கு இதுதான் வழின்னு அவங்க நம்புறாங்க. இதோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். எலான் மஸ்க் ஜெயிக்கிறார்னா அதுக்கு அர்த்தம் டெஸ்லாவோட ஷேர் விலை வானத்துக்கு போயிருக்கும்னு அர்த்தம். அப்போ மஸ்கோட சேர்ந்து ஷேர் ஹோல்டர்ஸும் பெரிய லாபம் பார்ப்பாங்க. இது ஒரு வின் வின் சிச்சுவேஷன். மஸ்க் என்ன சொல்றாருன்னா, இது பணத்தை பத்தின விஷயமே இல்ல. டெஸ்லாவோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தைரியமான முடிவுகளை எடுக்கணும்னா அதுக்கு தேவையான கண்ட்ரோல் எனக்கு வேணும். இந்த டீல் அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுக்கும்னு சொல்றாரு. ஆனா எல்லாரும் இந்த தொலைநோக்கு பார்வைய கைத்தட்டி வரவேற்கிற மார்க்கெட்டோட ரியாக்ஷன் ரொம்பவே வேகமா இருந்துச்சு. இந்த டீலுக்கு ஓகே சொன்ன நியூஸ் வந்த அடுத்த நிமிஷமே டெஸ்லாவோட பங்கு விலை கிட்டத்தட்ட 5% சரிஞ்சுது. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் பயந்துட்டாங்க. இவ்ளோ பெரிய சம்பளம் கொடுத்தா அது கம்பெனியோட லாபத்தை பாதிச்சு அவங்களோட பங்குகளோட மதிப்பை குறைச்சிடுமோன்னு ஒரு கவலை. இங்கேதான் அசல் சிக்கலே ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் மஸ்க் மாதிரி ஒரு ஜீனியஸை என்கரேஜ் பண்ணணும். இன்னொரு பக்கம் ஒரே ஒருத்தருக்கு இவ்ளோ அதிகாரத்தையும் பணத்தையும் கொடுக்கறது கம்பெனிக்கே ஆபத்தா முடியலாம் இல்லையா? இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் எப்படி கொண்டு வரது? இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கிறதால தான் நார்வேயோட அரசு முதலீட்டு நிதி மாதிரி உலகத்திலே பெரிய இன்வெஸ்டர்ஸ் கூட இந்த திட்டத்துக்கு எதிரா ஓட்டு போட்டாங்க. அவங்களோட முக்கியமான கவலைகள் என்னன்னா, ஏற்கனவே இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸோட மதிப்பு குறையும், கம்பெனி ஒருத்தரை மட்டுமே சார்ந்திருக்கும், போர்டு சுதந்திரமா முடிவெடுக்க முடியாது. இதெல்லாம் தான் இந்த சந்தேகங்களுக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி டெஸ்லாவோட சமீபத்திய விற்பனை கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. விமர்சகர்கள் இதை சுட்டிக்காட்டி, இப்பவே சேல்ஸ் குறையுது, இதுல எப்படி எதிர்காலத்துல அவ்வளோ பெரிய டார்கெட்டை முடிக்க முடியும்னு கேள்வி கேட்கறாங்க. சரி, இந்த ஒரு டீலை மட்டும் பார்க்காம இதிலிருந்து பிசினஸ் உலகமே கத்துக்க வேண்டிய பெரிய பாடங்கள் என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசிப்போமா? பாருங்க, இந்த ஒரே ஒரு சம்பள திட்டம் இன்னைக்கு கார்ப்பரேட் உலகம் ஃபேஸ் பண்ற பல முக்கியமான கேள்விகளை ஒரே இடத்துல எழுப்புது. ஒரு தலைவருக்கு எப்படி சம்பளம் கொடுக்கணும், அதிகாரத்துக்கும் பொறுப்புக்கும் என்ன பேலன்ஸ், ஒரு பெரிய கனவுக்காக எவ்ளோ ரிஸ்க் எடுக்கலாம், இதுக்கெல்லாம் பதில் தேட வைக்குது. சுருக்கமா சொல்லப்போனா, டெஸ்லா தன்னோட முழு எதிர்காலத்தையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ் மேல பந்தயம் கட்டுது. அந்த பந்தயத்தோட குதிரை ஓட்டி எலான் மஸ்க். அப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான், இந்த டீல் எதிர்காலத்துல வர்ற விஷனரிகளுக்கு ஊக்கமளிக்கிற ஒரு புது மாடலா இருக்குமா, இல்ல ஒருத்தர் கையில கட்டுப்படுத்த முடியாத அதிகாரத்தை கொடுக்கற ஒரு பெரிய சூதாட்டமா முடியுமா? நாம புரட்சிகரமான கண்டுபிடிப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமா, இல்ல அதை கட்டுப்படுத்துற சிஸ்டம்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? முடிவு உங்க கையில தான்.